ஹாய் காய்ஸ், நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு கோர்ஸ் வந்து உங்களோட ரெசுமேக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்க போகுது. அண்ட் பை த வே அந்த கோர்ஸ் நேம் வேறு எதுவும் இல்லை, என்பிடிஎல். ஸோ என்பிடிஎல் எக்ஸாம் வந்து இந்த இயர் 20th அக்டோபர் நடக்க போகுது. அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்வயம் என்பிடிஎல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த எஸ்சின்னு போட்டு பார்த்தீங்களா, அது என்னோட நேம். அந்த இடத்துல சைன்இன் ஆப்ஷன் வரும். நீங்கள் அந்த இடத்துல உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வச்சு சைன்இன் பண்ணிக்கலாம். தென் இந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்கும். ஸோ நான் பார்க்க போகிற கோர்ஸ் வந்து ப்ரோக்ராமிங் இன் ஜாவா. ஸோ அதுதான் நான் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு எந்த கோர்சஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த கோர்ஸை நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணி அதுக்குள்ளே போய்க்கலாம். தென் அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ்க்கு மேலே கோ டு த கோர்ஸ் அப்படின்னு ஒரு கிளிக் ஆகிட்டே கிடக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அண்ட் அதிலே மேனேஜ் எக்ஸாம் மேலே போய் கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி வச்சுட்டு வரும். அதுக்கப்புறம் கோ டு பர்சனல் இன்ஃபோ, உங்களுடைய பர்சனல் இன்ஃபோஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட காலேஜ் இன்ஃபர்மேஷனும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்கும். உங்கள் காலேஜுக்கு உங்களோட மார்க்ஸ் போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதுக்கு வந்து டிக் கொடுத்து நீங்கள் வந்து சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மார்க்ஸும் போகும். பட் மோஸ்ட்லி காலேஜ் வந்து செப்டம்பரில் தான் திறப்பாங்க. பட் நீங்கள் ஆகஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு என்ன காலேஜ் சூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியும், ரைட்? ஸோ அப்போவே வந்து எந்த கோர்ஸ்லாம் படிக்கலாம்னு ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் ஆகஸ்ட் 17க்குள்ளே இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆகஸ்ட் 17 தான் லாஸ்ட் டேட்டு, அக்டோபர் 20 எக்ஸாமு. ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் எக்ஸாம் சென்டர்ஸ்க்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஃபரன்ஸ் 1, ரெஃபரன்ஸ் 2, ரெஃபரன்ஸ் 3ன்னு இருக்கும். உங்களுக்கு ஒன்று இல்லைனா இன்னொன்று இல்லைனா 3 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். உங்களுக்கு எது கிட்ட இருக்கோ அதை ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக இந்த கோர்ஸுக்கு நீங்கள் 1000 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதெல்லாம் தாண்டி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டில் போடுறேன். ஸோ உங்களுக்கு உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு கமெண்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அண்ட் ஸோ அடுத்து நாளைக்கு இல்லை நாளானைக்கு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை.